2019 November 9 Saturday ஸ்விட்சர்லாண்டோட ஜெனீவா அப்படின்ற சிட்டியில ஒன்லி வாட்ச் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் நடக்குது. வேர்ல்டு லெவல்ல பெரிய பெரிய வாட்ச் மேக்கர்ஸ், பெரிய பெரிய வாட்ச் பிராண்ட்ஸ் இவங்க எல்லாரும் அவங்களோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு வாட்சை இந்த ஆக்ஷனுக்கு டொனேட் பண்ணுவாங்க. இவங்க அந்த வாட்சை ஏலத்துல விட்டு அதுல கிடைக்கிற அமௌண்ட்டை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்ற நோயோட ரிசர்ச் பர்பஸ்க்காக ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஏலம் நடக்கிற ப்ரொசீஜர். அன்னைக்கு பாத்தெக் பிலிப்பே அப்படின்ற ஒரு பெரிய வாட்ச் பிராண்டோட கிராண்ட் மாஸ்டர் சைம் ரெஃபரன்ஸ் 6300A010 அப்படின்ற வாட்ச் ஏலத்துக்கு விடப்படுது. அந்த வாட்ச் ஏலத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே போன் மூலமா ஒருத்தர் ஏலம் கேட்கிறாரு. அவரோட ஐடென்டிட்டி இப்ப வர தெரியல. அவர் ஏலம் கேட்க ஆரம்பிச்ச 5வது நிமிஷம் அந்த வாட்ச் அவர் வாங்கிட்டார். அந்த வாட்ச் தான் வேர்ல்டுலயே காஸ்ட்லியான வாட்ச். அந்த வாட்சோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வாட்சை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட பிராண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாத்தெக் பிலிப்பே 1839ல இருந்து இப்ப வர 4 தலைமுறையா ஃபைனஸ்ட் லக்ஸரி வாட்ச் மேக்கர்ஸ் தான் இருக்காங்க. இவங்களோட வாட்ச் எல்லாமே காஸ்ட்லி, வேல்யூபிள் அண்ட் ரேர். பாத்தெக் பிலிப்பே எப்படி இவ்வளவு பெரிய ஒரு லக்ஸரி பிராண்டா இருக்கிறது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் வாட்ச் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க. நம்ம இந்தியன் டைட்டன் இந்த வாட்ச்க்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி வாட்ச் கிட்ட சேல் பண்றாங்க. ஆனா இந்த பாத்தெக் பிலிப்பே வந்து 1839ல இருந்து இப்ப வர மிஞ்சி போனா 10 லட்சத்துக்கும் கம்மியா தான் வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கே இவங்க 50,000ல இருந்து 60,000, மேக்சிமமே 50,000ல இருந்து 60,000க்குள்ளதான் வாட்சை மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது மூலமா வந்து இந்த வாட்ச் வந்து பாக்குறதே ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். செகண்ட் ரீசன் இதோட டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். பாத்தெக் பிலிப்பேவோட ஸ்டாண்டர்டான வாட்ச் இருக்கிறதுல பேசிக்கா ஸ்டாண்டர்டான ஒரு வாட்ச் 9 months வர ஆகுமா மேனுஃபேக்சர் ஆகுதுக்கு. சில வாட்ச்ல 2 years வர ஆகும். ஹென்ரி கிரீவ் சூப்பர் காம்ப்ளிகேஷன் அப்படின்ற வாட்ச் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு 8 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அப்போ 1839ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதுல இப்போவும் அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாட்சோட டயல் கேஸ், அந்த டயல் கேஸ் வந்து இப்போவும் அவங்க கையால தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த மெட்டல் வாட்சஸ்ல வர பிரேஸ்லெட்டை அவங்க இப்போவும் கையால தான் அசம்பிள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வாட்ச் ஒவ்வொன்றுல இருக்கிற சின்ன சின்ன பீசஸையும் ஹேண்ட் பினிஷ், என்னதான் அந்த பீஸ் எல்லாம் மிஷின் வந்து இது பண்ணாலும் ஆனா அது கடைசி ஹேண்ட் பினிஷ் தான் பண்றாங்க. மூணாவது மெயின் ஃபேக்டர் இதோட வேல்யூ. இப்போ நீங்க போய் பாத்தெக் பிலிப்பே வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்கின நேரத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த வாட்சோட வேல்யூ ஏறிட்டே தான் போகுமே தவிர இறங்கவே இறங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1970ல பாத்தெக் பிலிப்பே நௌட்டிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல அதோட பிரைஸ் வந்து $3,000. இன்னைக்கு அதே வாட்சோட பிரைஸ் வந்து $40,000. அப்போ 3,000 இருந்து 40,000 அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதே தவிர டிக்ரீஸ் ஆகாது. நாலாவது மெயின் ரீசன் செலிபிரிட்டிஸ். இந்த வாட்சை வந்து குவீன் விக்டோரியா, குவீன் எலிசபெத், நெல்சன் மண்டேலா அண்ட் தலாய் லாமா, அப்புறம் ராபர்ட் டவுனி ஜூனியர், பிராட் பிட், இந்தியன்ஸ் லைக் ஹார்திக் பாண்டியா, விராட் கோலி, இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த வாட்சை வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் தான் இந்த பிராண்டே ஒரு பெரிய ஃபைனஸ்ட் வாட்ச் பிராண்டா மாத்துது. இப்போ இந்த வாட்ச் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாத்தெக் பிலிப்பே கிராண்ட் மாஸ்டர் சைம் ரெஃபரன்ஸ் 6300A010. 2014 அப்போ இந்த பாத்தெக் பிலிப்பேயோட 175th anniversary. ஸோ அதுக்காக இந்த பாத்தெக் பிலிப்பே வந்து 7 வாட்ச் கிராண்ட் மாஸ்டர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7 கிராண்ட் மாஸ்டர் சீரீஸ் ரெஃபரன்ஸ் 5175 அப்படின்னு சொல்லிட்டு 7 வாட்சை ரிலீஸ் பண்றாங்க புதுசா. அதுல ஒரு வாட்சை மட்டும் அவங்களோட மியூசியம்ல வச்சுக்கிட்டு மிச்ச 6 வாட்சையும் $2.5 million வித்துடுறாங்க. அந்த வாட்சை ரெஃபரன்ஸா வச்சுனா இந்த வாட்ச் ரெஃபரன்ஸ் 6300A அப்படின்னு இந்த மாடலை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த வாட்ச் வந்து இந்த ஆக்ஷனுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ணது. ஆனா அது மட்டும் இல்லாம இட் இஸ் த ஒன்லி ஒன். இதோட டயல் த ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இந்த ஒன்லி ஒன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் த ஒன்லி ஒன் ஃபர்ஸ்ட் அண்ட் எவர் மேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச். பாத்தெக் பிலிப்பேவோட ஃபர்ஸ்ட் அண்ட் எவர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச் இதுதான். ஒரு வாட்ச் இல்லைன்னா ஒரு டைம் பீஸோட பிரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா 4 ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி. அந்த வாட்ச் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அப்போ லார்ஜ் ஸ்கேல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க இல்லை ஒரு லிமிடெட் எடிஷன் மாடலா அந்த மாதிரி பார்ப்பாங்க. செகண்ட் அதோட மெக்கானிசம், அது எந்த மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது, அதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. காம்ப்ளிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ச் எதுக்கு டைம் பார்க்கறதுக்கு. டைம் பார்க்கறத தவிர்த்து அதுல என்னெல்லாம் இருக்கு. சில வாட்ச்ல பாத்தீங்கன்னா டேட்டு காட்டும், டேட்டு கூட டே என்ன டேன்னு காட்டும், மண்டேவா டியூஸ்டே காட்டும்.
அது கூட மந்த் காட்டும், மந்த் கூட இயர் காட்டும். இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி ஒரு வாட்ச்ல எத்தனை காம்ப்ளிகேஷன் இருக்கு, அது என்ன மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. மூணாவது அதோட மெட்டீரியல், என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, வந்து கோல்டுல செஞ்சிருக்காங்களா, சில்வர்ல செஞ்சிருக்காங்களா, பிளாட்டினம் செஞ்சிருக்காங்களா, இல்ல டைட்டானியம் செஞ்சிருக்காங்களா, அந்த மாதிரி எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. நாலாவது வந்து அதுல யூஸ் பண்ற ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், அதுல வந்து டைமண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல ரூபி, எமரால்டு, இந்த மாதிரி என்ன ஜுவல்லரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 4 விஷயத்தை பொறுத்து தான் ஒரு டைம் பீஸ், ஒரு வாட்ச் இல்லாம ஒரு டைம் பீஸோட வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வாட்ச் மேட் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அண்ட் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் 20 காம்ப்ளிகேஷன் இந்த வாட்ச்ல இருக்கு. இந்த வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 2 டயல். ஜென்ரலா ஒரு வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு டயல் இருக்கும், பின்னாடி வந்து அந்த கேஸ் இருக்கும். இந்த வாட்ச்ல இந்த பின்னாடி கேஸ் இருக்கிற இடத்துல ஒரு டயல் இருக்கும். ஸோ 2 டயல். இந்த டயலை வந்து அந்த ஸ்ட்ராப்பை மட்டும் பிடிச்சிட்டு இந்த டயலை மட்டும் நம்ம ஈஸியா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், எது ஃப்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லி நீங்களே டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த வாட்ச்ல 2 டயல். ஸோ 2 டயல்னா 2 டைம் ஜோன், ரெண்டுமே வேற வேற டைம் ஜோன். நீங்க ஒன்னுத்துல வந்து அமெரிக்கா டைமோ, இன்னொருத்துல வந்து இந்தியா டைமோ, ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபங்க்ஷன் ஆகும். இதுவும் அதே மாதிரி 2 டயலுமே டேட் என்னன்றதை காட்டும். பின்னாடி இருக்க டயல்ல டேட் காட்டும், வீக் அது என்ன வாரம் அப்படின்றத காட்டும், அது என்ன மந்த் அப்படின்றத காட்டும், அது என்ன இயர் அப்படின்றத 4 டிஜிட்ல காட்டும். 2021, 2021 2021, 2020 2020, அது மாதிரி 4 டிஜிட்டுமே காட்டும். அதே மாதிரி டேவா நைட்டா அப்படின்றத காட்டும், அலாரம் செட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத காட்டும். இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச்ல, இது ஒரு மெக்கானிக்கல் வாட்ச். ஸோ அந்த மெக்கானிக்கல் வாட்ச்ல இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல 5 சைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மினிட் ரிப்பீட்டர்ஸ், கிராண்டே சொனரி, பெட்டிட்டே சொனரி, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த வாட்ச்ல இருக்கு. இந்த வாட்ச்ல 1580 சின்ன சின்ன மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் தான் இந்த வாட்சை வேர்ல்டுலே காஸ்ட்லியான வாட்சா மாத்துது. ஸோ அட்லாஸ்ட் வாட்சோட பிரைஸ், இதுக்கு முன்னாடி வேர்ல்டுலேயே காஸ்ட்லியான வாட்சா இருந்தது பால் நியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஆக்டர். அவரோட ரோலெக்ஸ் டேட்டோனா அப்படின்ற ஒரு மாடல் தான் வேர்ல்டுலேயே காஸ்ட்லியான வாட்சா இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 2017ல. அந்த வாட்சோட பிரைஸ் என்ன அப்படின்னா $17.7 மில்லியன். இந்த வாட்சோட பிரைஸ் $31 மில்லியன். அதாவது இந்தியன் கரன்சி படி 252 crores, 252 கோடி ரூபா இந்த வாட்சோட மதிப்பு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாவது சொன்னது தப்பா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.